ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேம் நடந்து முடிஞ்சிருக்கு. சென்னை சேப்பாக்கில் நடந்த அந்த கேமில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரொம்ப ஒரு மிகப்பெரிய விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேமை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி அவர்கிட்ட தான். வணக்கம் சார். வணக்கம். ஆ, என்ன ரசிகர்கள்லாம் என்னை வந்து மன்னிச்சிடணும். ஏன்னா நான் வந்து சிஎஸ்கே வின் பண்ணும் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணேன். ம், அது ம், வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெப்டாக் தான். ஏன்னா ம், சும்மா இப்போ குழந்தைகள்லாம் வந்து அழுதுனாக்க, ம், ஐயோ கவலைப்படாத, அம்மா மாமாவை அடிச்சிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யா, மாதிரி ஒரு பெப்டாக் தான் அது. சீரியஸாக ஒன்றும் நான் சொல்ல. ஏன்னா ம், இருக்கிற சிஎஸ்கே டீமை பார்த்துட்டு, ம், அதுவும் இந்த இப்போ இன்னைக்கு இருந்த 11 பார்த்த உடனே சான்ஸ் ஹோப்பே கிடையாது. ஓகே. டீமை பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன் சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ம், அதனால வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ். ம், அண்ட் சிஎஸ்கே ஒன்று கீழே போயிட்டே இருக்கு. ம், ம், அண்ட் இதுல ஒரே இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னாக்க, ம், ஐ மீன் இட்ஸ் அ கேக் வாக் ஃபார் கேகேஆர். ம், ஓகே. ம், ம், யா, அப்படியே அதாவது செம்பாடி அடிச்சிட்டாங்க. ம், எழுந்துக்க விடல சிஎஸ்கேவை. ம், பட் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா தோனியோட அவுட் தான். ம், அது வந்து பேட்ல வந்து பட்டிருக்கு, கொஞ்சம் அதுக்கு ஸ்பைக் வந்து இருக்கு அந்த இதுல, ம், டிஆர்எஸ்ல. ம், ஆனா தேர்ட் அம்பையர் வந்து அந்த ஸ்பைக்கை வந்து அவர் கன்சிடர் பண்ணல. ம், பண்ணல. பண்ணாம என்னன்னா திருப்பி அம்பையர்ஸ் கால் கொடுத்துட்டாரு. ம், அது ரொம்ப தப்பு. அது என்னன்னா இவர் டவுட் இருக்குன்னு சொல்லி அம்பையர் கொடுத்தது ம், வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இவங்க அப்பீல் பண்றாங்க. யா, யாரு? பேட்ஸ்மேன். ஓகே. ம், நீங்க வந்து அதை தேர்ட் அம்பையர் அதை பார்த்துட்டு கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, சப்போஸ் அவருக்கு வந்து எது ஒப்பீனியன் என்ன கரெக்டோ அதை வந்து அவர் ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். திருப்பி வந்து ஸ்ட்ரெயிட் அம்பையர் அனுப்புறது வந்து பைத்தியக்காரத்தனம். ஓகே. அதான் அந்த அம்பையர்ஸ் காலை நான் எப்பவுமே அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்கேன். ரைட். இப்போ யா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹைகோர்ட்ல ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருக்காரு சார். ம், உடனே எது சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாரு. ம், அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து அதை பார்த்துட்டு எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லி திரும்பி ஹைகோர்ட்டுக்கு அனுப்பக்கூடாது. ம், ஓகே. அவர் என்ன பண்ணணும், அவங்க இதுல பார்த்துட்டு அவங்க ஒரு வேர்டிக்ட் கொடுக்கணும், கரெக்டா ம், தப்பான்ட்டு. ம், யா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அது ரொம்ப தப்பு. தேர்ட் அம்பையர் பண்ணது ரொம்ப தப்பு. ம், ஓகே சார். அண்ட் ஓகே. டெஃபினட்டா ஒரு சின்ன ஸ்பைக் இருந்தது. அவருக்கு வந்து இந்த ஸ்பைக் வந்து எதனால வந்ததுன்னு தெரியல அவருக்கு. ம், ஓகே. அந்த டவுட்னால அம்பையர் ஸ்கார். அதுக்கு வந்து அம்பையர் என்ன பண்ணுவான், அந்த ஹை ஸ்பீட்ல அவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அதாவது நான் சொன்ன ரெகுலர் ஸ்பீட்ல ம், 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 நீயாவது ஸ்லோ மோஷன்ல போட்டு 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 பாக்குற. யா, அவன் ஸ்ட்ரைட் அம்பையருக்கு அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. எதை ம், பார்த்த உடனே அப்படி அவுட் கொடுக்குறான். பேட்ஸ்மேன் சொல்றான் இல்ல என் பேட்ல பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கேட்கலாம். ம், ரொம்ப பயங்கரமான ஐசிசி மிஸ்டேக் வந்து அம்பையர் ஸ்கார். ஓகே சார். அண்ட் இப்ப நம்ம மேட்சுக்கு போவோம். Yeah. சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் சார். என்ன சார் ஆச்சு ஆக்சுவலா உங்களுக்கு? ரச்சின் ரவீந்திரா அண்ட் கான்வே ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மன்ஸ். ராகுல் திரிபாதி கஷ்டப்படுறாரு. யா, ப்ளீஸ். கான்வே மன்னிக்க முடியாத குற்றம். ம், அவர் வந்து எதுக்கு அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறதுன்னு தெரியல. நான் வந்து எப்பவுமே அகைன்ஸ்ட் ரிவர்ஸ் ஸ்வீப். ஏன்னா ரிவர்ஸ் ஸ்வீப்ங்கிறது ஒரு சூசைட் ஷாட்னு பேரு என்னை பொறுத்த வரைக்கும். ம், யாருமே 100% அடிக்க முடியாது ரிவர்ஸ் ஸ்வீப்பை. ஓகே. ஓகே. அண்ட் இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பா விளையாடவே கூடாது. ம், அண்ட் ஃபாரினர்ஸ் ஆல்சோ 50% தான் சான்ஸ் ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு. நிறைய தடவை அவுட் ஆகியிருக்காங்க. இன்னும் கேட்டாக்க 1987 வந்து மைக் கேட்டிங்னு ஒரு இங்கிலாந்து கேப்டன், ம், அவன் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆகிட்டு வேர்ல்ட் கப்பே கொடுத்துட்டான் ஆஸ்திரேலியாட்ட. ஓகே. குரூசியல் டயத்தில் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆகிட்டு ம், வேர்ல்ட் கப்பே கை விட்டு போயிடுது. அது மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து இட்ஸ் வெரி வெரி பேட் ஷாட். ம், அது வந்து என்னன்னாக்கா நத்திங் டு லூஸ் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 நோலாஸ் இன் 6 overs. ம், அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கலாம், இன்னும் ஸ்கூப் அடிக்கலாம், என்ன வேணா ஷார்ட் ட்ரை பண்ணலாம். பட் இந்த மாதிரி கிரைசிஸில் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடக்கூடாது. ம், அது கான்வேயோட மிஸ்டேக். ரைட். ஓகே. மற்றபடி ம், க்ளூவே இல்லை பேட்ஸ்மேனுக்கு. ம், விஜய் சங்கர் வந்து வர வர வந்து 3 சான்ஸ் 4 அதிர்ஷ்டத்திலே போட்டு ம், பிறந்திருக்காரு அவர். ம், ம், அதை ம், யூஸ் பண்ணிக்க முடியல அவரால். ஒன். ம், செகண்ட் வந்து சுனில் நாராயணன் ஒரு பால் போடுறாரு சார், ஜஸ்ட் பிளைன் ஆஃப் பிரேக். ம், அதை வந்து திரிபாத்தி வந்து அதை போய் உள்ள வர பாலை போய் ஏதோ அடிக்க போய் ட்ரை பண்ணிட்டு, ம், அப்புறம் ஐயோ ஆஃப் பிரேக்கா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் காமிக்கிறார். ம், அதான் சாதாரண ஆஃப் பிரேக்கே அவருக்கு விளையாட தெரியல. ஐயோ ஆஃப் பிரேக்கா அப்படின்னு அந்த மாதிரி. ம், ஸோ மொத்தத்தில் உருப்படாத சைடு இது. ம், ஓகே சார். நான் டீமை பார்த்த உடனே சொல்லிட்டேன் நான். ம், ஓகே சார். அண்ட் இதுல அண்ட் ரொம்ப அதில் ஒரே ஒரு கான்சலேஷன் வந்து காம்போச். ம், அவர் ஆக்ஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்லா போடுறாரு. ம், டெஃபினட்டா ஈவன் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தா கூட ம், அது ஏன்னா சுனில் நாராயண் கண்ணாபுரம் சுத்தாடி முடிச்சிட்டாரு பேட்டிங்ல, ம், அவரும் டீக் ஆகும். ம், அதனால 2 பேருக்கு. பட் இஸ் a வெரி ஸ்டெடி, லைக் புவனேஷ் குமார் மாதிரி ஸ்டெடி bowler. ம், டெஃபினட்டா அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அவர் எல்லா மேட்சும் எடுக்கணும் ம், சிஎஸ்கே. ஓகே சார்.
அண்ட் இந்த மேட்ச்ல ஒரு டாக்கிங் பாயிண்ட், தோனி இன் அட் நம்பர் 9 எட் அகெயின். எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அவரால முடியல சார். அவர் தான் 3 ஓவர் 4 ஓவர் தான் விளையாட முடியுதுன்னு ம். ஸ்டீஃபன் ஃபிளமிங் இல்ல அன்னைக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு இல்லையா? கொஸ்டின் என்னவா இருக்குதுன்னா சார், அந்த 3 ஓவர் 4 ஓவர் அப்படின்றது ஒய் நாட் ப்ளே ஃப்ரம் 11 டு 15? நீங்க வந்து 15 டு 20 ஆடணும்னு நினைக்கிறீங்க. 11 டு 15ல when the team needs you, நீங்க அந்த இடத்துக்கு வரலாமே அப்படின்ற ஒரு ஒப்பீனியனும் இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? பட் அவருக்கும் he doesn't want to play irresponsible shot and get out. ம். ஏற்கனவே விக்கெட் ஊந்து தானே இவர் முன்னாடி போற வர சொல்றீங்க நீங்க. ம். அந்த சமயத்துல இவரும் 3 ஓவர்ல அவுட் ஆயிட்டு உள்ள போனாருனாக்கா இன்னும் சைடுக்கு வந்து கிரைசிஸ் ஆகும். ம். அதனால அவர் வந்து அவர் என்ன சொல்றாரு, சொல்லாம சொல்றது என்னன்னாக்கா, நான் விக்கெட் கீப்பிங் பண்றேன், கேப்டன் பண்றேன், என்ன பேட்டிங் எதிர்பார்க்காத அப்படின்னு தான் சொல்றாரு இப்போதைக்கு. ஓகே. அதை புரிஞ்சுட்டு இவங்க வந்து அவரை பேட்ஸ்மேனா எடுக்கக்கூடாது, விக்கெட் கீப்பிங் இது மட்டும் வச்சுக்கணும். விக்கெட் கீப்பிங் குறைவில்லாம பண்றாரு. அந்த ம். கேப்டன்சி வந்து அவரோட பெட்டர் கேப்டன் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு ம். சிஎஸ்கேக்கு. ம். அது வந்து இட் இஸ் தர் ஓன் மேக்கிங். அதாவது ம். இன்னொரு கேப்டன் டெவலப் பண்ணிக்கல அவங்க. ம். ஓகே சார். பட் நீங்க அதாவது சக்சஸர். ஓகே சார். அண்ட் நம்ம இப்போ கன்சிடரிங் நமக்கு தோனி வந்து இப்போ லெட்ஸ் சே நம்ம ஒரு பேட்ஸ்மேனா அவரை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒன்று தான் நம்ம சிஎஸ்கேயும் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு அப்போ இன்னொரு பேட்டர் உங்களுக்கு தேவைப்படுதுல்ல சார்? ஏன்னா உங்களுக்கு இப்போ 4 டவுன்ல வந்து அஸ்வின் வராரு. ஸோ அப்போ ஒரு பேட்டர் வந்து உங்களுக்கு குறையிறாருல. 4 டவுன் அஸ்வின் வராரு, 5 டவுன் ஜடேஜா வரும்போது ஒரு ரொம்ப ஸ்மால் பேட்டிங் லைனப்பா இருக்கு. ரச்சின் ரவீந்திரா, கான்வே, திரிபாதி, விஜய் சங்கர் அண்ட் சிவம் துபே. இந்த 5 பேர் தான் பேட்டர்ஸாவே இருக்கும்போது டோன்ட் யூ திங்க் இட்ஸ் a வெரி பிக் ப்ராப்ளம் தட் நீட் டு பி அட்ரஸ்ட்? அதுதான் சார், தோனி வந்து பேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஹூடாவை பேட்ஸ்மேனா இம்பாக்ட் பிளேயரா எடுத்தாங்க. ம். பட் உங்க டீம் இப்படி தானே இருக்கு சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜடேஜாக்கு பேட்ல பட மாட்டேங்குது, ஹூடாக்கு பட மாட்டேங்குது, திரிபாதிக்கு பட மாட்டேங்குது, ம். கான்வேக்கு பட மாட்டேங்குது, ம். சிவம் துபே எப்பாதான் அடிக்கிறாரு. இந்த மாதிரி டீமே ஒரு ஷாம்பிள் இருக்கு சார். ஸோ ம். அப்ப முன்னெல்லாம் வந்து தோனி வந்து 3 in 1 இருப்பாரு. கேப்டன்சி, விக்கெட் கீப்பிங், பேட்டிங் 3 பண்ணுவார். ம். இப்போ அவரால் 2 in 1 தான் பண்ண முடியுது. ம். ஓகே சார். ஸோ வேற வழி கிடையாது. யூ ஹேவ் டு டேக் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன். ம். ஓகே சார். அப்போ ஒய் நாட் லைக் இப்போ பட் அந்த எஸ் ப்ளீஸ். அந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இல்லை. இப்போ நீங்க திருப்பி பார்த்தா எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இல்லை. 25 மெம்பர்ஸ் செக் பண்ணி பாருங்க, எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் கிடையாதுங்க. ஓகே சார். இப்போ இப்போ இன்னொரு பெரிய பாப்புலரான ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, தோனி பீங் லயபிலிட்டி டு த டீம் அப்படின்றது. எக்ஸப்ட் ஃபார் லெட்ஸ் சே ஒரு கேப்டனா இருக்கிறார் இப்போ. பட் நீங்க நெக்ஸ்ட் ஒரு சக்சஸர் பார்க்கணும் அப்படின்னும் போது கேப்டனுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு பிளேயர் எடுத்துக்கலாம். இப்போ டெவன் கான்வே வந்து ஒரு விக்கெட் கீப்பரா இருக்கிறாரு. ஸோ தோனியோட விக்கெட் கீப்பிங் ஆல்டர்னேட்டா டெவன் கான்வே எடுத்துக்கலாம். அண்ட் தோனி வந்து உங்களுக்கு பேட்டரா இல்லாத போது தோனியோட பொசிஷன்ல ஒரு ப்ராப்பர் பேட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா டோன்ட் யூ திங்க் இந்த பிரச்சனை வந்து ஷார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? கரெக்டா சொன்னீங்க. ஆனா தோனி வந்து அவரோட கேப்டன்சி இப்ப கிரைசிஸ் இருக்கு. டீம்ல கேப்டன் கிடையாது. இப்ப ருத்துராஜ் இருக்கும்போது வேணா தோனி அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். எனக்கு கால் சரியில்லை, நான் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு கான்வே விக்கெட் கீப்பரா போட்டுட்டு வேற ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கலாம். ஆனா வேற பேட்ஸ்மேனும் இல்ல, இப்ப கேப்டனும் இல்ல, கிரைசிஸ்ல இருக்கு சிஎஸ்கே சைடு. அதனால தோனி அந்த டெசிஷன் எடுக்க முடியல. டெஃபினட்டா தோனி வுட் லைக் டு சிட். ஆனால் 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 மறுபடியும் சொல்றேன், ஆனால் என்னன்னா the management wants Dhoni to play. தோனி விளையாடினா தான் டிவி கவரேஜ், கேட் கவரேஜ், ஸ்டேடியம்ல கிரவுடு எல்லாமே தோனி விளையாடினா தான் வரும். ஸோ மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ் தோனி, டிஎன்சிஏ வாண்ட்ஸ் தோனி, ஐசிசி வாண்ட்ஸ் தோனி பிகாஸ் டிவி ரைட்ஸ்க்காக, ஸ்டார் டிவி வாண்ட்ஸ் தோனி. எல்லாருமே தோனி வேணுன்றாங்க. என்ன பண்றது? ஓகே, அவர் விளையாடி தான் ஆகணும். ஓகே சார். நெக்ஸ்ட் சிஎஸ்கேயோட பவுலிங்ல நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். கேகேஆர் வந்து நல்ல பயங்கரமாக ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் விழுது. உங்களுக்கு சுனில் நாராயண் பயங்கரமாக விக்கெட் எடுக்கிறாரு, மொயின் அலி விக்கெட் எடுக்கிறாரு, வருண் சக்கரவர்த்தி நல்ல விக்கெட் எடுக்கிறாரு. அப்படின்னும் போது சிஎஸ்கே வந்து முதல் 7 ஓவர்ஸ்ல 2 ஸ்பின் ஓவர் தான் போடுறாங்க. ஸ்பின்னருக்கு அவ்வளோ விக்கெட் விழும்போது மேபி லைக் நீங்க நூர் அகமதை கொஞ்சம் முன்னாடியோ இல்லை ரவீந்திர ஜடேஜாவை கொஞ்சம் முன்னாடியோ பவுல் பண்ண வச்சிருக்கலாமே சார், இல்லையா? கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இதுதான் என்ன பண்ணா, இவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் சரியில்லை, அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் பெட்டர்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயணன் அண்ட் மொயின் அலி இருக்கான், 3 கிரேட் ஸ்பின்னர்ஸ். இவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். நூறு அமரோட்டு தான் கரெக்டா போடுறது. அஸ்வின் சரியா போடல, ஜடேஜா சரியா போடல, ரைட்டா? ஜடேஜாலாம் ஃபுல் டைம் ஸ்பின்னரா எடுத்துக்க முடியாது இன்னைக்கு டேட்ல, அஸ்வின் ஜடேஜாவும், ஏன்னா அவங்க சரியா போடுறது இல்லை. ஸோ இப்போ நூறு அமரோட்டு தான் இருக்காரு, ரைட்? ஸோ நீ என்ன பண்ணாங்க, நீ வந்து ஏன் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டா ப்ரிப்பேர் பண்ண? இது வந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஓகேயா?
ம். இவங்களே வந்து அந்த டீம் ஸ்பின்னர்ஸை பார்த்துட்டு நீ ஸ்பின்னர்ஸ் விக்கெட் போடலாமா, ம். யா. நீ ஃபிளாட்டா பேட்ஸ்மேன் விக்கெட் தான் போட்டிருக்கணும். ம். நீ அவன் சுனில் நாராயண் பால டேர்ன் பண்றான், திரிபாத்தி வந்து ஐயோ ஆஃப் பிரேக் அப்படின்றான். ம். அந்த மாதிரி ஒரு கேவலமான பேட்டிங்கை வச்சுட்டு நீங்க ம். ஸ்பின்னர்ஸ் விக்கெட் போடலாமா, ம். போடக்கூடாது. ஸோ ஓகே. அது வேற தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஓகே சார். அண்ட் முதல் 6 மேட்ச்ல 5 மேட்ச் பேக் டு பேக் லாஸ். சேப்பாக்லயே ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்னையோட இந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வழியே கிடையாதா சார்? நீங்க சொல்லுங்க. ஏன்னா 11 பேர் இப்ப செட் ஆயிடுச்சு சார். யா. செட் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கிறதுக்குள்ள யா. 12க்கு அப்புறம் உள்ள ஆளே இல்லை சார். ம். தேடி தேடி பாருங்க, சாம் கரன் ஒருத்தன் தான் இருக்கான், ம். வேற ஆளே இல்லை 25 பேர்ல. ம். நான் நேற்று சொன்னேன் ஒரே ஒரு ஆள் காம்போஜ், அவனையும் எடுத்துட்டாங்க இன்னைக்கு. ம். ஓகே. யா. ஆனா திருப்பி ருத்ராஜ் இல்லாதனால திரிபாத்தி வர வேண்டியிருக்கு. ம். திரிபாத்திலாம் கிரவுண்டு உள்ளே வரக்கூடாது, பேட்டே தொடக்கூடாது, அந்த மாதிரி கிரிக்கெட்டர். ம். ஹூடா, திரிபாத்தி, அது விஜய் சங்கரும் சுத்தமா சரியா பேட்டிங் வரல. ம். அவர் ஏதோ 30-40 வருது வழியா பேட்டிங் சுத்தமா வரல அவருக்கு. ம். ஏன்னா ஆஃப் சைட் அடிச்சா லெக் சைட்ல போகுது, லெக் சைட் ஆஃப் சைட் போய் இத்தனைக்கு 3 கேட்ச் மேட்ச் மாதிரி 3 கேட்ச் விடுறாங்க அவர். எஸ். ம். அதனால வந்து அவரையும் எடுத்துக்க முடியாது. ம். சிவம் துபே வந்து 12-15 ரன் அடிக்கிறதுக்குள்ள காலை பிடிச்சிக்கிறார் சார். ம். அது என்ன கிரிக்கெட்டர் அது, யங்ஸ்டர் ம். பாத்தீங்களா? அவர் வந்து காலை பிடிச்சிட்டு அப்புறம் பிசியோ எல்லாம் வந்து காலை ரிப்பேர் பண்ணிட்டு போறாங்க. ம். இந்த மாதிரி இருக்கு டீம், அழகா அவ்வளவு மோசமா இருக்கு, என்ன பண்றது? ஓகே சார். இது தேங்க்யூ. கரெக்ட். திருப்பி நான் ஒரு ஆள் தான் ப்ளேம் பண்ணுவேன். ஐ மீன் த பீப்புள் who were present in the auction squad. ஓகே சார். தேங்க்யூ ஸோ அதான். மச் சார். தேங்க்யூ உங்களோட ஒப்பீனியன் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.